எபிசோடு ஆரம்பத்திலேயே ரோகிணி வீட்டுக்கு சிந்தாமணி வர்றாங்க. நீ மனோஜ் கூட சீக்கிரமா சேர்ந்து வாழ்ற வழிய பாருன்னு ரோகிணிய ஏத்தி ஏத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்திலேயே டக் டக் கதவு தட்டுது. உடனே சிந்தாமணி ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் சத்யாவ ரோகிணி வீட்டுக்கு அனுப்புறாங்க. சத்யாவ பார்த்ததும் ரோகிணி திமிரா, என்ன சத்யா, மீண்டும் ஆள் வச்சு அடிக்க வந்திருக்கியா? அதுக்கு சத்யா காமா, அப்படியெல்லாம் பண்ண நான் வரல, அது உங்களோட வேலை. என் மாமா சொல்லிதான் வந்தேன். கிறிஷுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு பார்த்துட்டு வர சொன்னாரு. அதுக்கும் ரோகிணி ஆட்டிடியூட் குறையல. என்ன, அவங்க நேர்ல வரமாட்டாங்களா? சத்யா அதை இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா கிறிஷ் ரூமுக்கு போயிடுறான். சத்யா முத்து மீனா கிட்ட வீடியோ கால் பண்ண வைக்கிறான். கிறிஷ் கியூட்டா கேக்குறான், என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களா? எப்போ நேர்ல வருவீங்க? அதுக்கு முத்து மீனா, நாங்க ஒரு ஊருக்கு கிளம்பியிருக்கோம், போயிட்டு வந்ததும் பார்க்க வரோம். நீ அம்மா பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும். அடடா, இந்த சீன் ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு ட்ரிடி. வீட்டிலிருந்து வெளியே வரும்போது சத்யா ஒரு ரூம்குள்ள சிந்தாமணி ஒளிஞ்சிருக்கிறத பாத்துடுறான். இது பெரிய ட்விஸ்டுக்கான பில்டப் மாதிரி இருக்கு. மறுபக்கம் மனோஜ்க்கு ரூம் இல்லாததால் ஹால்ல கட்டில் போட்டுட்டு படுத்திருக்கான். மீனா ரூம்குள்ள போறாங்க. அங்கே முத்து ஃபுல் செட்டப் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கறாரு. இருவரும் சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணி வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளிய மனோஜ் மட்டும் கஷ்டப்பட்டு தூங்குறான். மனோஜ் கனவுல ரோகிணி வந்து வழக்கம் போல தொந்தரவு பண்றாங்க. அவன் கத்திக்கிட்டு எழுந்துடுறான். விஜயா வந்து, என்னாச்சு? அவன், கனவுல ரோகிணி வந்துட்டா. விஜயா, கனவுல கூட அவ வரக்கூடாதுன்னு திட்டுறாங்க. மறுபக்கம் நீத்துக்கு பணம் கொடுக்க போன விஷயத்த பத்தி ஸ்ருதி இன்டைரக்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீத்து பணம் வேண்டாம் சொன்னது, அப்பாவை திருப்பி அனுப்பியது, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னது எல்லாம் ஜாடையா பேசுறாங்க. இத கேட்டு ரவிக்கு கோபம் வந்து பெரிய சண்டை. அடுத்த நாள் காலையில விஜயா மனோஜ் போனை பார்க்கும்போது ஒரு வீடியோ. அதுல ரோகிணியும் மனோஜும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. விஜயாவுக்கு அது ஏஐ வீடியோன்னு தெரியல. அவங்க, எப்போ அவ கூட சேர்ந்து இப்படி ஆட்டம் போட்ட? அவன், அம்மா, அது ஏஐ வீடியோ, என் முகம்தான், ஆனா நான் இல்ல. ஆனா விஜயா நம்பவே மாட்டாங்க. நான் உனக்கு டைவர்ஸ் வாங்க காத்திருக்கேன், நீ அவ கூட ஆட்டமா? அதுக்கு மேல முத்து மீனா வந்ததும் வீடியோ காட்டுறாங்க. அவர்களும், இதுல இருக்கிறது நீங்க தானே? மனோஜ் மட்டும், அது என் முகம்தான், ஆனா நான் இல்லன்னு ஹெல்ப்லெஸ்ஸா நிற்கிறான். இப்படி பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏஐ ட்விஸ்ட், ஃபைட், ரொமான்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி இன்றைய எபிசோட் முடிஞ்சுது. உங்க கருத்து என்ன? இந்த ஏஐ வீடியோ யார் உருவாக்கினது? ரோகிணி பிளானா இல்ல சிந்தாமணி கேமா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் அப்டேட்டுடன் சந்திப்போம். ஃபயர்.